ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புது வெண்டாரோட பேட்டர்னில் போகுது. ஸோ எடுக்குட்டி இந்த எக்ஸாம்ஸ் இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம்னா இந்த வெண்டார் டிரெக்ட் பண்ண இப்போ மற்ற எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது நமக்கு நல்ல ஒரு எட்ஜ் கொடுக்கும். அந்த வகையில் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ் இப்போ சிஜிஎல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஆன்சர் கீ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகணும்னா மொதல் விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன மாதிரி பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து இம்பாக்ட் கொடுக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 கேட்ட கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம லைவ் செஷன்ஸ் தான் வருவோம், பட் இப்போது நம்ம போகிறது ரெக்கார்டட் செஷனு. ஏன் நம்ம ரெக்கார்ட் செஷன் போகிறோன்னா சில காரணங்களுக்காக, ஏன்னா இப்போ தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் ஆப்பில் நம்ம லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்கோம். 2026 Tier 1க்கான லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்குது, Tier 2 இந்த வருஷத்துக்கான லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு லைவ் செஷன் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் ஹெக்டிக்கான ஸ்கெடியூலாக இருக்குது. அதனால் ஒரு பீரியட் வரைக்கும், ஏன்னா பேக்ரவுண்ட்லேயும் நிறைய ஒர்க் நமக்கு போயிட்டுருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்டட் செஷன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். பட் இருந்தாலும் வீக்கெண்டில் நம்ம போகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் நம்ம கண்டினியூ ஆகும். அது போக இங்கிலீஷில் நம்ம மேரத்தான்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். அண்ட் இதெல்லாமே முதல்ல நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உங்கள் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க. ஃபைன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சினோனிம், ஆக்சுவலாக நம்ம சினோனிம்ஸ் இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் நமக்கு இன்செசன்ட். இந்த வேர்டை நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா ஒரு வேர்டு கூட இன்செசன்ட் ரெயின் அப்படின்னு பார்த்துருப்போம். இன்செசன்ட் ரெயின் அப்படின்னா இடைவிடாத அப்படின்றது அர்த்தம். இடைவிடாத மழை அப்படின்வாங்களே, கரெக்ட். இடைவிடாத, கரெக்டாக தமிழ் இன்னொரு வார்த்தை வந்து தொடர்மலை அப்படின்வாங்க. தொடர்மலை, இடைவிடாதது தொடர்மலை அப்படின்றது. ஸோ அதான் இன்செசன்ட் அப்படின்றது அர்த்தம். அப்போ செஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கிவ், கொடுக்கறது, ஈல்ட், இந்த மாதிரி வேர்டு நம்ம சொல்லலாம். இந்த வேர்டு நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னா ஆக்சஸ்னு ஒரு வேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸஸ்னு ஒரு வேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வேர்டு எல்லாமே செஸ் தான். ஆக்சஸ் அப்படின்னா இப்போது ஈல்ட் டு கிவ் ஆர் கோ அப்படின்ற மீனிங் இருக்கும். டு ஈல்ட், டு கிவ்னால டு கோன்ற ஒரு மீனிங்கும் இன்டெரக்டாக வரும். அப்போது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு போகிறதுக்கோ இல்லை கொடுக்குறதுக்கோ அனுமதி வந்துருந்துன்னா அதுதான் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோன்னா அதை நம்ம எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். விடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அதை நம்ம இன்செசன்ட்னு சொல்லுவோம். ஓகே, செஸ்னாலே கொடுக்குறது, இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ மேகம் இடைவிடாமல் கொடுக்குறதுன்னா மழை, அதுதான் இன்செசன்ட் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட், ரிக்கரிங், கண்டினியூஸ், ரெப்பிடேட்டிவ். இது நாலுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட், ரிக்கரிங், ரெப்பிடேட்டிவ் இது மூணுமே திருப்பி திருப்பி நடக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம், ஆனால் கண்டினியூஸாக நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ திருப்பி திருப்பி நடக்குதுன்னா அப்போ மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் ஸ்டாப் ஆகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டாப்பே இல்லாமல் வரக்கூடியது தான் நம்ம கண்டினியூவஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூவஸ். அடுத்து கெப்ரிஷியஸ். ஸோ கெப்ரிஷியஸ் அப்படின்றது என்னென்னா எந்த ஒரு விஷயம் வந்து லெட்ஸே ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க இந்த ஆள் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு. அந்த மாதிரி அன்பிரிடிக்டபிளாக இருக்கக்கூடிய அது டப்புன்னு அவங்க மூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கெப்ரிஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த லாஜிக்லாம் கிடையாது. அந்த மொமெண்ட்டில் அவங்களுக்கு எதாவது தோணுதோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கெப்ரிஷியஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விம்சிக்கல், ஸ்பான்டேனியஸ், எராட்டிக் அண்ட் பர்சிஸ்டன்ட். டப்புன்னு உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ்ன்னு போவோம். ஸ்பான்டேனியஸ்னால் அந்த டைமில் என்ன தோணுதுன்றதா ஸ்பான்டேனியஸ், ஓகேவா. பட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் விம்சிக்கல். இப்போ விம்சிக்கல் அப்படின்றது என்னன்னா டப்புன்னு நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம், அது நிஜத்தில் நடக்குமா இல்லையான்னு தெரில, ஆனால் இமேஜினேஷனில் தான் மோஸ்ட்லி நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து கூறு இருக்கா இல்லையான்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதா விம்சிக்கல். கிட்டத்தட்ட அந்த அன்பிரிடிக்டபிலிட்டின்றது இந்த விம்சிக்கல்ன்றது வரும். ஓகே, இப்போ ஸ்பான்டேனியஸ்ன்றது அன்பிரிடிக்டபிள் சொல்ல முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணலாம், பட் ஸ்பான்டேனியஸ் அப்படின்றதுனா அந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் உருவாகி இருக்கும். ஸோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கெப்ரிஷியஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஆன்சர் இஸ் விம்சிக்கல். அடுத்து அப்ரகேட். இது டப்புன்னு பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர வேண்டியது 370, ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அப்போ ரத்து பண்ணுறதுனா ரிப்பீல் பண்ணுறது, அப்ரகேட்னா ஒரு விஷயத்த ரிப்பீல் பண்ணுறது. ராட்டிஃபை அப்படின்னா ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறது. ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறது எப்படின்னா, இப்போ ரெண்டு தரப்பு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க, இல்லை ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து உறுதிப்படுத்துறாங்க இல்லை வேலிடேட் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம ராட்டிஃபைன்னு சொல்லலாம். ஒப்புதல் கொடுக்கறது, உறுதி செய்கிறது, இதெல்லாம் நம்ம ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்து டிரைட். இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி டிஸ்கஷன் நம்ம இந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தெரியும். ரெட் அப்படின்ற வேர்ட்லேருந்து இது வந்திருக்கும். ரெடிகுலஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம். ரெடிகுலஸ். ரெடிகுலஸ்னா கேலிக்குரியது. கேலிக்குரியது. அப்போ எந்த ஒரு விஷயம் நகைச்சுவைக்குரியதோ கேலிக்குரியதாக இருக்குதோ அதை நம்ம ரிடிகுலஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரிட் அப்படின்னாலே டு லாஃப் அப்படின்றது அர்த்தம். டு லாஃப் அப்படின்றது அர்த்தம். இப்போ டிரைட் அப்படின்றது என்னன்னா அதே மாதிரி சிரிப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ஏளனமாக பார்ப்போம், கீழ்த்தனமாக பார்ப்போம். அது இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்காது, என்கரேஜ் இருக்காது, இன்ஸ்பயர் இருக்காது. இது எல்லாமே ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாண்ட். டாண்ட் அப்படின்னா ஒருத்தவங்கள ப்ரொவோக் பண்ணுறது. ப்ரொவோக் பண்ணுறது அதாவது கோபப்படுத்துறது. ஸோ இப்போ ஒருத்தவங்களை கேலி செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இகழ்ந்து பேசுகிற மாதிரி பண்ணுறீங்க, அவங்கள இகழ்ந்து நம்ம பேசினா என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணக்கூடியது தான் நம்ம டாண்ட்னு சொல்லுவோம். அடுத்து 45. ஸோ 45ல ஃபோர்ட் அப்படின்னு ஒரு வேர்டு பார்ப்போம். ஃபோர்ட் எதுக்குன்னா, ஃபோர்ட்னா கோட்டை. ஒரு கோட்டை எது கட்டுவாங்க, நம்மளை பாதுகாத்துக்கிறது கட்டுவாங்க. அப்போ 45 பண்ணுங்கன்னா ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா அதை பாதுகாப்போம். பாதுகாத்தல் 45 அப்படின்றது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபோர்ட்ன்றனாலே ஸ்ட்ரென்த் அப்படின்றதா அர்த்தம். ஃபோர்ட்னாலே ஸ்ட்ரென்த் தான் அர்த்தம். ஸோ வலிமை மிக்கதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அதை தாண்டி தான் எதிரிகள் வந்து ஆகணும். அது உள்ளதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அதை தகர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதை ஃபோர்ட்டுன்னு வச்சுருப்போம். அப்போ 45 பண்ணதை ஒரு விஷயத்தை பாதுகாக்குங்க. அப்போ அதை நல்லா வலுப்படுத்துங்கன்றது அர்த்தம். ஸோ ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரென்த்தன். அடுத்து ஃபீபிள். இந்த வேர்டு நம்ம நிறைய தடவை பார்த்துருவோம். ஸோ ஃபீபிள்னாலே வீக்காக இருக்கக்கூடியது. ஹேம்ஸ்ட்ரங் அப்படின்றது ஹேம்ஸ்ட்ரிங் அப்படின்ற வேர்டுக்கான பாஸ்ட் இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கலாம். இந்த ஹேம்ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு தசை நரம்பு. தசையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு. இது என்ன ஆகும்னா கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கால் முடக்கமாயிடும், நடக்க முடியாது. ஆக்சுவலாக ஹேம்ஸ்ட்ரிங்னா அந்த நரம்பு கட்டானதை ஹேம்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அப்போ டப்புனு இந்த கால் முடக்கமானது அப்போ கிரிப்பிள் அப்படின்னு சொல்லலாம். கிரிப்பிள்னா சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்களா, அதை நம்ம கிரிப்பிள் சொல்லலாம். இதை வந்து மெட்டஃபரிக்கலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் ஹேம்ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா அது முடங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஐடியா நான் சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேம்ஸ்ட்ரங் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து முடக்கமாக இருக்குது, அது ப்ராக்ரஸ் ஆக மாட்டேங்குது, அது அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. அந்த முடக்கம் அப்படின்ற அந்த முடக்கம் அதை தான் நம்ம கிரிப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்யூவன்ட். எலக்யூவன்ட்டில் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு வர வேண்டிய வந்து லோக்யூ. லோக்யூ அப்படின்னா டாக்கட்டிவ், பேச்சு, அவ்வளோதான். இந்த வேர்ட் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா கொலோக்கியல். இந்த கொலோக்கியல் அப்படின்னு பார்த்தோம். கொலோக்கியல் அப்படின்னா இந்த வட்டார வழக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மதுரை பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது வந்து மதுரையில் பேசக்கூடிய ஒரு தமிழ். எல்லாமே தமிழ் தான். ஆனால் மதுரையில் பேசுகிற தமிழ் மாதிரி கோயம்புத்தூரில் பேச மாட்டாங்க. கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழ் வந்து சென்னையில் பேச மாட்டாங்க. அப்போ அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது தான் கொலோக்கியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லோக்கு அப்படின்னால பேசுறது தானே, அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியது லோக்கு. இதுல இருந்து இப்போ வந்தது எலக்யூவன்ட் அப்படின்றது என்னன்னா பேச்சாற்றல் அப்படின்னு அர்த்தம். பேச்சாற்றல். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளூவன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கேட்டர்னா செதறது, ஷை வராது, சைலண்ட் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ளூவன்ட். அடுத்து டாசைல். இந்த வேர்டு மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த டாக் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டு டீச் அப்படின்றது அர்த்தம். சொல்லிக் கொடுக்குறது. சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ நாலேஜ் அதிகமாக இருந்தால் உங்களை நம்ம ஸ்காலராக பார்ப்போம். ஓகே, இந்த வேர்ட்லேருந்து நம்ம நிறைய வேர்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக டாக்டர்ன்ற ஒரு வேர்டும் இதுலேருந்து தான் வந்திருக்கு. டாக்ட்ரின் அப்படின்னு ஒரு வேர்டும் இதுலேருந்து தான் வந்திருக்கும். டாக்டரேட் அப்படின்ற வேர்டும் இதில் தான் வந்திருக்கும். ஒரு வேர்டு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னா தெரியல, பட் டாசன்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, டாக்யூமெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எல்லாமே டீச் அப்படின்ற வேர்டு. அதை டாக்னாலே டீச் பண்ணுறது அப்படின்றது மீனிங். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றது. முதல்ல இந்த பட்டம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, யார் வந்து ஒரு துறையில் வந்து சிறந்து வளர்கிறாங்களோ, ஸ்காலராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது. பட் இப்போ அதுக்கான வரமுறைன்றது மாறிச்சு. இப்போ ஒருத்தவங்களை நம்ம டாக்டர் சொல்லுவோம்ல, ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க ஸ்காலராக இருப்பாங்க, நல்ல அறிவுமிக்க இருக்கவங்கள வந்து டாக்டர்ன்ற பட்டம் ஒரு டைமில் கொடுத்துருந்தாங்க. லாட்டினில் பார்த்தீங்கன்னா டாக்டர்னா அதான் அர்த்தம்.
அண்ட் அதிகமாக படித்ததுன்றது மேக்ஸிமம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு தான் பெரிய ஒரு அந்த அங்கீகாரன்றது கிடைக்கும். இப்போ படிப்பாங்க ஃபிலாசபிலேருந்து எல்லாமே படிப்பு தான். ஆனால் ரொம்ப பெருசாக மனிதனுக்கு டப்புன்னு ஒரு விஷயம் போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மெடிசனாக தான் இருந்தது. அதனால அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ டாக் அப்படின்னா டீச்சு, டர் அப்படின்னா செய்யக்கூடிய நபர். அப்போ த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அப்படி தான், அதுக்கு தான் டாக்டருக்கான அர்த்தம். ஓகே. ஸோ காலப்போக்கில் அது மெடிசனில் இருக்கவங்கள தான் நிறையவே மென்ஷன் பண்ண ஆரம்பித்ததோடனே மெடிசனுக்குள்ளே வரவங்களெல்லாம் நம்ம டாக்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். டாக்டரின் அப்படின்னா ஃபிலாசபிஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் கோட் ரூல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டாக்டரின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அதுதான் நம்ம ஏன்னா டீச் பண்ணுவாங்க. அடுத்து டாக்டரேட் இருக்கும். ஸோ அது வந்து டாக்டரேட். ஸோ டாக்டரேட்ன்றது ஒரு ஹையஸ்ட் டிகிரி கொடுக்கக்கூடியது, ஹையஸ்ட் ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடியது. இப்போ டிகிரி வாங்குறவங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் டிகிரி கொடுப்பாங்களா, அது வந்து டாக்டரேட்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு உகந்தது தான் நமக்கு டாக்குமெண்ட். எல்லாமே டீச்ன்றதுக்குள்ள வரும். இப்போ டாசைலுக்கு என்ன மீனிங் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கேள்வி வரும். டாசைல் அப்படின்னா அடிப்பணிதல். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், நீங்கள் அடிப்பணிஞ்சு போகணும். இப்போ நான் யாரையாவது வந்து சப்போஸ் இன்டாசல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இன்டாசைல் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னா இவங்களுக்குலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது, எங்களுக்கு சொல்லி கொடுத்து அது கற்றுக்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க, அந்த டிசிப்ளின்றதுக்கு இருக்காது. ஸோ இப்போ டாசைல்னால் அந்த மாதிரி அடிப்பணிந்து போகணும். அப்போ மோஸ்ட் அவங்க என்ன லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும். ப்ளையபிள், அதான் ஆன்சர். ப்ளையர் பார்த்துருப்பீங்களே, ப்ளையர்னா என்ன, வளைக்கக்கூடியது தான் ப்ளையர். அதனால் ப்ளையபிள்னா பெண்ட் ஆகக்கூடியது, வளைக்கக்கூடியது, அப்போ அடிப்பணிந்து போகக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் கிளாரிட்டி. இந்த வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா லூசிடிட்டி. கிளாரிட்டினா ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியது. இதில் லூஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கிளியர்னு ஒரு மீனிங் இருக்குது, பிரைட் அப்படின்னு ஒரு லைட் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இந்த வேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூசன்ட் அப்படின்னு ஒரு புக்கு வந்திருக்கும். லூசன்ட் புக்குன்னு வாங்க. லூசன்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறத நம்ம லூசன்ட் வாங்க. அதனால இந்த புக்குக்கு லூசன்ட் பேர் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ லுசிடிட்டி அப்படின்றது என்னன்னா ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லக்கூடியது லுசிடிட்டி. யார் படித்தாலும் புரிஞ்சிடும். அதனால கிளாரிட்டி அதுன்றது லுசிடிட்டி. கன்ஃபியூஷன் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட். வேக்னஸும் ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். அப்ஸ்கியூரிட்டி அப்படின்றது என்னன்னா அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை அ ஃபியூ. ஒரு சில பேருக்கு தான் புரியும். அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை தான் நம்ம அப்ஸ்கியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ப்ரிஸ்டீன். இந்த வேர்டு நீங்கள் மேபி எங்கே பார்த்துருக்கலாம்னா, எங்கேயாவது நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது ப்ரிஸ்டீன் கண்டிஷன் சொல்லுவாங்க. ப்ரிஸ்டீன் கண்டிஷனா ஒன்று அந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருப்பாங்க, இல்லை யூஸ் பண்ணாலும் ரொம்ப பேர் மினிமமாக தான் யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படியே வச்சிருப்பாங்க, ஏதோ வாங்கியிருக்கேன் ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது ப்ரிஸ்டீன் கண்டிஷனா அப்படியே புத்தம் புதுசு போல இருக்கக்கூடியதுன்றது ப்ரிஸ்டீன். டப்பு நம்ம வந்து கை அன்டச்டு போகும், பட் அன்டச் கிடையாது, இம்மாக்குலேட். ஏன்னா அது எந்த வித பாதிப்பும் இல்லை. இப்போ டச் பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் டச் பண்ணி இருந்தாலும் அதில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. புது ஒரு மொபைல் வாங்கினா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படி இருக்கக்கூடியது இம்மாக்குலேட். ஸோ அப்போ இம்மாக்குலேட்னா ஒரு விஷயம் ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடியது, பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது. அப்போ க்ளோஸ் டு த ஒரிஜினல் ஒன்ன்றது இம்மாக்குலேட். ஸோ ஆப்ஷன் நமக்கு இம்மாக்குலேட். அடுத்து இன்னாக்யூவஸ்னு வரும். டப்பு நமக்கு மைண்டில் வர வேர்டு இன்னசென்ட் அப்படின்றது வரணும். நாக் அப்படின்னாலே ஹார்ம்ஃபுல் அப்படின்றது அர்த்தம், ஆபத்தானது. அப்போ இன்னசென்ட்ல இன் அப்படின்னா என்ன, நாட். அப்போ நாட் ஹார்ம்ஃபுல், அதுதான் இன்னசென்ட். அவங்களால எந்த பாதிப்பும் கிடையாது, அவங்கள பற்றி பயப்பட தேவையில்லை, அப்போ அவங்க இன்னசென்ட். இன்னாக்யூவஸ்ன்றது அதுதான் ஹார்ம்லெஸ். இன்னாக்யூவஸ் அப்படின்னா ஹார்ம்லெஸ், அவங்களால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அடுத்து பிளாசிபிள் அப்படின்னா ரீசனபிள். கரெக்டாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயம் ஏற்புடையதாக இருக்குதோ அதை நம்ம பிளாசிபிள் சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏற்புடையது, இதெல்லாம் நம்ம பிளாசிபிள் சொல்லுவோம். இந்த பிளாஸ்ன்ற வேர்டு நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா அப்ளாஸில் பார்த்துருக்கலாம். அப்ளாஸ் அப்படின்னா பிளாஸ்னாலே கிளாப் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். அப்ளாஸ்னால் இந்த மாதிரி கை தட்டுறது. இப்போ யாராவது வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து இப்படி கை தட்டுவாங்க, அப்ளாஸ் பண்ணுவாங்க. அப்போனா ஏற்றுக்கிட்டாங்கன்றது அர்த்தம். நீங்கள் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாரும் ஏற்றுக்கும்படி இருக்கக்கூடியது. கை தட்டுறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு மீனிங், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ பிளாசிபிள்ன்றது அதே மாதிரி தானே, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அது ரீசனபிளாக இருக்குது, என்னால் அது ஒத்துக்க முடியுது அப்படின்றது.
அப்படி ஆப்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு அன்பிலீவபிள் கண்டிப்பாக வராது, அன்லைக்லி வராது, இன்க்ரெடிபிள் வராது. தி ஆன்சர் இஸ் பிலீவபிள். அடுத்து இமினன்ட். இந்த வேர்டு அடிக்கடி டேஞ்சர் அப்படின்ற ஒரு வேர்டு கூட பார்த்துருவோம். இமினன்ட் டேஞ்சர். மூவியில் சொல்லுவாங்களா, வரப்போகும் ஆபத்தை வந்து அவர் இன்னும் தெரியல அவருக்கு அப்படின்வாங்களா, வரப்போகும் ஆபத்து. அந்த வரப்போகும் அப்படின்றது தான் இமினன்ட், அடுத்து வர இருக்கக்கூடியது. ஸோ அப்ரோச்சிங் அப்படின்றது அர்த்தம். இமினன்ட் அப்படின்னா அப்ரோச்சிங். ட்ராங்குவில். ட்ராங்குவில் இந்த குவி அப்படின்ற வேர்டு நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா குவயட் அப்படின்ற வேர்டில் நம்ம பார்த்துருக்கலாம். அக்விட் அப்படின்ற வேர்டில் நம்ம பார்த்துருக்கலாம். அக்விட் அப்படின்ற வேர்டு பார்த்துருக்கலாம். குவயட்டில் நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ குவி அப்படின்னா டு காம் அப்படின்றது அர்த்தம். டு காம் அப்படின்னா அமைதியாக, நிசப்தம், அந்த மீனிங் கொடுக்கும். அப்போ ட்ராங்குவில்னா அந்த காம்னஸை தான் குறிக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் நமக்கு தெரியும், பீஸ்ஃபுல். டர்புலண்ட் அப்படின்னா சலசலப்பு, அதெல்லாம் நம்ம டர்புலன்ட் சொல்லுவோம். இப்போ ஃப்ளைட் போயிட்டுருக்கோம், அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், டப்புன்னு இடி இடிக்கிறது, ஏதாச்சும் அப்படி ஃப்ளைட் நடுங்கும், அதை டர்புலன்ஸ் நம்ம சொல்லலாம். கேயாட்டிக் அப்படின்னா ஒரு கலவரம்னு சொல்ல முடியாது, ஒரு கூச்சல், ஒரு சத்தம், அதை நம்ம கேயாட்டிக் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆர்டர் இல்லாமல் போச்சுன்னா அதை கேயாட்டிக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆன்சர் நமக்கு பீஸ்ஃபுல். அடுத்து அக்யூமன். ஸோ அக்யூ அப்படின்னாலே ஷார்ப் அப்படின்றது அர்த்தம். பிட்டர் ஆர் அசிடிக் இந்த மீனிங் கொடுக்கும். அசிடிக்னா இருக்குன்னா ஒரு விஷயம் நல்லா ஷார்ப் டேஸ்ட் கொடுக்குதா அது அக்யூ. இந்த வேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்யூட் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்துருப்பீங்க. அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் பெயின்னா பெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அப்படியே ஊசி வச்சு குத்துற போல ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பெயினை வந்து அக்யூட் பெயின் நம்ம சொல்லுவோம். அப்போ அக்யூமென் அப்படின்னா அதே மாதிரியான ஷார்ப் இன்டெலிஜென்ஸ். ஷார்ப் இன்டெலிஜென்ஸ். டப்புன்னு இந்த வேர்டை பார்த்தோன்னே ஷெர்லாக் ஹோம்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கதாபாத்திரம் தான். ஷெர்லாக் ஹோம்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஒரு இடத்துக்கு போனார்னா அப்படி ஒரு விஷயம் பார்த்தோன்னே இங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படியே அவருக்கு முன்னாடி கண்ணு பிக்சர் மாதிரி வந்துருப்போம். அவ்வளோ ஒரு அறிவுத்திறன் அவருக்கு ஒன்று இருக்கும். அதை தான் அக்யூமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக அதை பிரில்லியன்ஸை குறிக்கும். ஸ்டூபிடிட்டியோ, இக்னோரன்ஸோ, டல்னஸையோ அது குறிக்காது. ஹாப்லெஸ். இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி ஹாப்பினஸில் பார்க்கக்கூடிய அதே வேர்டு தான். அப்போ ஹாப்லெஸ்னா ஹாப்பினஸ் இல்லை, அப்போ ஹாப்லெஸ்னால் சந்தோஷம் கிடையாது. அப்போ அன்ஃபார்ச்சுனேட்ன்றது ஆன்சர். லக்கி, ஃபார்ச்சுனேட், கான்டென்ட். இது வந்து ஆக்சுவலாக கான்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா அது கான்டென்ட்டு. கண்டென்ட்னு சொன்னோன்னா நிம்மதி. நிம்மதின்றது அவன் நிம்மதின்னு சொல்லலாம், இல்லை போதுன்ற ஒரு மனப்பான்மை, அது வந்து கண்டென்ட். ஸோ இது வந்து கண்டென்ட் சொல்லலாம். ஸோ மூணுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஆன்சர் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட். அடுத்து பாய்ஸ்ட்ரஸ். பாய்ஸ்ட்ரஸ் அப்படின்னா இப்போ ஏதாவது இந்த பார்ட்டிலாம் பண்ணாங்கன்னா ஆவுன்னு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களே, அதுதான் பாய்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அந்த எந்தூசியாசமை, அந்த சுறுசுறுப்பை, அதை நம்ம பாய்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்கக்கூடியது நாய்ஸி. ஸோ ஃபிக்கிள் அப்படின்றது சம்திங் தட் இஸ் அன்பிரிடிக்டபிள். எந்த ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதோ, அது நம்ம ஃபிக்கிள் சொல்லலாம். கான்ஸ்டன்ட், ரிலையபிள், ஸ்டேபிள், இது மூணுமே ஒரே மீனிங் கொடுக்குறது தான். ஸோ தி ஆன்சர் இஸ் அன்பிரிடிக்டபிள். லேக் லஸ்டர். லஸ்ட் அப்படின்றதுனாலே ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அப்போ அட்ராக்ட் பண்ணக்கூடியதுனா அது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்றது ஒரு மீனிங் கொடுக்கும். ஆக்சுவலாக லஸ்ட் அப்படின்னால ஷைனிங்காக இருக்கக்கூடியதுன்றது தான் மீனிங். அப்போது லேக்னா அந்த ஷைனிங் இல்லை. அப்போ ஷைனிங் இல்லைன்னா என்னவா இருக்கும், டல்லாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ அது டல்லாக இருக்க போகுது. அப்போ இருக்கக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹம்ட்ரம். ஹம்ட்ரம் அப்படின்னா அப்படின்னாலே எர்த் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஹம்ட்ரம் அப்படின்னா ஏர்த்லினா டல்லு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஏன் ஏர்த்லினா டல்னா, இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்களை நீங்கள் இது எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அது எக்ஸைட்டிங்காக இருக்காது. இப்போ உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். இது எப்பவுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானே, அதனால தான் ஏர்த்லி திங்ஸ் அப்படின்னு சொன்னாலே இது எப்பவுமே பார்க்கக்கூடிய விஷயம், அதுக்கு இன்டெரக்டாக டல்லுன்ற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ ஹம்னாலே டல் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்கும். இந்த ஹம்ன்ற வேர்டு எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஹியூமஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஹியூமஸ் அப்படின்னா இந்த மண்ணு வளத்தை கூட்டுறதுக்காக அதில் வந்து இந்த புழு இதெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அது ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. கழிவுகளை போடுவாங்க, அது ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹியூம்னு ஒரு வேர்டு இருக்கும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இது ஆக்சுவலாக ஒரு படமும் இருக்கும், எக்ஸ்ஹியூம்னு சொல்லிட்டு. எக்ஸ்ஹியூம் என்னன்னா புதைச்சவங்களை தோண்டி எடுக்கிறது எக்ஸ்ஹியூம். நீங்கள் எப்போ இந்த வேர்டு கவனிச்சிருக்காங்கன்னா, இன்கேஸ்
ஒரு கேஸ் வந்து முடிஞ்சிருக்கும், டப்புன்னு அதில் வந்து ஒரு திருப்பம் வந்திருக்கும். அவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை இவங்களை வந்து கொல்லாதான் செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து மரணம் வந்து இயற்கை மரணம் கிடையாதுன்னு ஒன்று. டப்புன்னு அந்த கோர்ட்டுன்னு சொல்லலாம், அந்த பாடி எக்ஸிம் பண்ணுங்க அப்படின்னா தோண்டி எடுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆன்சர் நமக்கு ஹம்டம். அடுத்து அடியர் அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயத்த கேட்டு அதுபடி நான் கேட்டு நடந்துக்கிறது அடியர்னு சொல்லலாம். அப்போ கம்ப்ளை பண்ணுறதுனா செவி சாய்க்கிறது, அது சொல்படி நடக்கக்கூடியது, அதை நம்ம கம்ப்ளைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா அதை நான் கம்ப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதன்படி நடக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதுதான் அடியரும். எலுசிவ் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது. அப்படின்னாலும் எக்ஸிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே போகிறது, எக்ஸிட் ஆகுறது, எஸ்கேப் ஆகுறது. அப்படி இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸ்லிப்பரி அப்படின்னா கையிலேருந்து நழுவி போகிறது, அது நமக்கு எலுசிவ். ஃப்ரூகல் கஞ்சம், இந்த கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம ஃப்ரூகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம கொஞ்சம் பாலிஷ்டாக ஒரு வேர்டு சொல்லணும்னா எக்கனாமிக்கல், காசை வந்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரூகல்ன்றவங்க கஞ்சத்தனம், ரொம்ப டப்புன்னு எல்லாத்துக்கும் வாங்கிட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரூகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வேகண்ட் அப்படின்ற வேர்டு நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம், கண்ணு முன்னு தெரியாமல் செலவழிப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு பொருள் எடுத்து அது அது தேவையே இல்லாமல் இருக்கும் அந்த பொருள், ஆனால் காசு இருக்குன்றதுக்காக வாங்குவாங்க. காசு அள்ளி செலவு பண்ணுறது, இந்த கையில் வந்து ஓட்டன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்ட்ரா வேகண்ட். ஜெனரஸ் அப்படின்னாங்கன்னா யார் போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, வாரி கொடுப்பாங்க, அது வந்து ஜெனரஸ். ஸோ கண்டிப்பாக அது வராது. ஆன்சர் நமக்கு எக்கனாமிக். அடுத்து நமக்கு கிரேஷியஸ் அப்படின்னா கருணையுள்ள அப்படின்றது கிரேஷியஸ். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆன்சர் நமக்கு பொலைட் அப்படின்றத எடுத்துருக்கலாம். ரொம்ப எல்லாருக்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க. அப்போ பேசுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு பொலைட். அடுத்த வேர்டு நமக்கு பிரிஸ்க். இந்த வேர்டு அடிக்கடி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லுவாங்க பிரிஸ்க் வாக் போங்க அப்படின்னா நடக்கணும், பட் கொஞ்சம் வேகமாக நடக்கணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ கை காலெல்லாம் ரொம்ப நல்லா வேகமாக ஆட்டி நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனர்ஜெட்டிக் அப்படின்றது அர்த்தம். நொட்டோரியஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. இந்த வேர்டு ஆக்சுவலாக ஒரு சேயிங் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஐல் பி ஃபேமஸ் இஃப் நாட் நொட்டோரியஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், ஒரு சேயிங் இருக்கும். என்னன்னா, நான் வந்து ஃபேமஸ் ஆவேன், எல்லாருமே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நல்லா ஃபேமஸ் ஆவேன். அப்படி முடியலையா, நொட்டோரியஸ் ஆகி ஃபேமஸ் ஆகிடும். நொட்டோரியஸ்னாலே ஃபேமஸ் ஆகுறது, பட் என்னன்னா கெட்ட விஷயங்களுக்காக ஃபேமஸ் ஆகக்கூடியது. அவங்க வந்து நான் ஃபேமஸ் ஆகிடுவேன், நல்லது பண்ணியோ இல்லை கெட்டது பண்ணியோ எப்படியோ ஒன்றும் ஃபேமஸ் ஆவேன். அப்போ நொட்டோரியஸ் அப்படின்றதுக்கு இன்டெரக்ட் என்ன மீனிங் வருதுன்னா ஃபேமஸ் அப்படின்றது மீனிங். ஜோவியல் அப்படின்னா சிரிப்பு மிக்க, நல்லா ஜாலியாக இருக்கக்கூடியது, ஹியூமரஸாக இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹாப்பி அந்த தான் நியரஸ்ட் மீனிங்கில் இருக்குது. மெலங்கோலி அப்படின்னா சோகம், சோகம் அதுதான் மெலங்கோலி. மெண்டேஷியஸ், மெண்ட் அப்படின்னா ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். மெண்ட் அப்படின்னா ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தைக்கிறது வந்து மெண்ட் பண்ணுறதுன்னு ரெண்டு விஷயத்தை இப்படி வச்சு தைப்பாங்க, பேட்ச் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல பேட்ச் பண்ணுறது, இல்லை மெண்டிங் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இந்த வேர்டு பார்த்துருப்பீங்க, அம்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அம்மெண்ட் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு விஷயம் வந்து இது சரியில்லை நம்ம முடிவு பண்ணிவிட்டு அப்போ அதில் திருத்தத்தை கொண்டு வரணும். திருத்தம் அப்படின்னாலே தப்பு ஒன்று இருக்குன்றதான் அர்த்தம். அப்போ மெண்டுனாலே ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத அர்த்தம். ஏன்னா ரிமூவ் பண்ணுறோம், அப்போ அதனால தான் அது பேர் அமெண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ மெண்டேஷியஸ் அப்படின்னா ஃபால்ட்டு தானே. அப்போ ஃபால்ட்டுன்னு சொல்லும்போது அதில் கண்டிப்பாக உண்மைன்றது இருக்காது, ட்ரூத்துன்னு இருக்காது. ட்ரூத் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும், லைஸ் இருக்கும், பொய் இருக்கும். அப்போ அவங்க டிஸ்ஆனஸ்டாக இருப்பாங்க. அதான் மெண்டேஷியஸ்க்கான அர்த்தம். பிளாட்டன்ட் அப்படின்னா ஓப்பனாக, ஓகே, பகிரங்கமாக அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அதற்கு நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ், ஓப்பனாக இருக்கக்கூடியது. ரிகால்சிட்ரண்ட், இந்த வேர்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட செஷன்ஸில் பார்த்துருப்போம். ரிகால்சிட்ரண்ட் அப்படின்னா யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. முக்கியமாக என்னென்னா மதிக்க மாட்டாங்க, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க சொல்கிறது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ரெபிலியஸ். ரெபிள்னாலே என்னென்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு ஒரு ஆட்டிடியூட், ரெபிலியஸ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஒன்று சொல்லுவோம், மக்கள் வந்து அதுக்கு எதிராக செயல்படாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியது, இதெல்லாம் ரெபிலியஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ரிகால்சிட்ரண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டாசைல், சப்மிசிவ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் குறிக்கிறது, அடிப்பணிந்து போகுதல். ஸோ ஆப்போசிட் பார்க்கும்போது ரிபிலியஸ். ஸோ ரிகால்சிட்ரண்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, ஜெனியல் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆட்டிடியூட், அது வந்து ஜெனியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
விஸ்ட்ஃபுல் அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங். இந்த ஃபீலிங் என்னென்னா, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி அது அது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதில் ஒரு ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதை நம்ம விஸ்ட்ஃபுல் சொல்லலாம். கரெக்டாக இதுக்கு நிகரான இன்னொரு வேர்ட் பார்த்திங்கன்னா நாஸ்டால்ஜிக்னு சொல்லலாம். நாஸ்டால்ஜிக் அப்படின்னா நம்ம பழைய விஷயத்த நினச்சி அதை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது நம்ம நாஸ்டால்ஜிக்னு சொல்லலாம். ஸோ விஸ்ட்ஃபுல் அப்படின்னா நாஸ்டால்ஜிக். பார்க்கலாமே தெரியும் நமக்கு. நாவி அப்படின்றது என்னென்னா, எப்போ ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடிய செயலாக இருக்கும், அதை நம்ம நாவின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டிசைட். டிசைட்னா டிசிட் அப்படின்னா ஏமாற்றக்கூடியது அப்படின்றது அர்த்தம். ஜெப்படி அப்படின்னா இன் ரிஸ்க், இன் டேஞ்சர், ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம், ஒரு நெகட்டிவ் வேர்ட். அப்போ ஆன்சர் நமக்கு ரிஸ்க். குவிக்ஸாக்டிக் அப்படின்னா ஐடியலிஸ்டிக். குவிக்ஸாக்டிக் அப்படின்றது என்னென்னா அன்ரியல் சொல்லலாம், இல்லை இம்ப்ராக்டிக்கல் சொல்லலாம், நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஆக்சுவலாக குவிக்ஸாக்டிக் என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஐடியலிஸ்டிக். நம்ம யோசிக்கலாம், ஐடியலிஸ்டிக்ன்றது பாசிட்டிவ் வேர்டு மாதிரி தானே தெரியுது. இதை ஏன் நமக்கு எக்ஸாக்டிக் இம்ப்ராக்டிக்கல் சொல்லலாம்? ஆக்சுவலாக ஐடியல் என்னன்னா ஒரு விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கக்கூடியது. அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறது அகைன் அது வந்து ரியாலிட்டிக்குள்ள செட் ஆகாது. அதனால அது இம்ப்ராக்டிக்கல் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் குவிக்ஸாக்டிக் அப்படின்னா ஐடியலிஸ்டிக், இம்ப்ராக்டிக்கல் அப்படின்ற மீனிங் கொடுப்போம். பெர்னிஷியஸ். பெர்னிஷியஸ் அப்படின்னா டெட்லி அப்படின்றது அர்த்தம். ஆன்சர் நமக்கு டெட்லி. இம்பெக்யூனஸ். இந்த வேர்டில் பெக்யூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். பெக்யூ அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், கேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான மீனிங். இந்த பெக்யூலேருந்து வந்த ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸே பெக்யூலியர்னு ஒரு வேர்டு பார்த்துருப்போம். பெக்யூலியர் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். பெக்யூலியர்னா என்னென்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்கிறது. மற்றது மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆக்சுவலாக பெக்யூலியருக்கு மீனிங் என்ன வந்துச்சுன்னா ஒரு டைமில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதாவது இப்போ லெட்ஸே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் கான்செப்ட் இப்போ ரொம்ப காமனான கான்செப்ட். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர், ஒரு வில்லேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரசருக்கு தான் சொந்தம். ஒரு இவங்களுக்கு சொந்த இடம்லாம் நிறைய இடத்துல இருக்காது. ரொம்ப ரேர் கேஸில் தான் ஒருத்தவங்க வந்து எனக்கான இடம்னு ஒன்று வாங்கியிருக்கவே முடியும். அப்போ இது மற்ற இடத்த மாதிரி அணுக முடியாது, இது தனி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு தான் பெக்யூலியர்னு காலப்போக்கில் என்ன ஆரம்பிச்சா இது தனியத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. அப்போ பெக்யூலியர்னா வித்தியாசமானதுன்ற ஒரு மீனிங் காலப்போக்கில் அது எடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ இம்பெக்யூனஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்றது அர்த்தம். ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ மணின்னு ஒரு மீனிங் நமக்கு வந்துருச்சு இல்லை. அப்போது நாட்னா நோ மணி கரெக்டாக. அப்போ ஆன்சர் நமக்கு புவர். வெல்த்தி, ஜெனரஸ், ஃப்ரூகல்னால் கஞ்சத்தனம். பட் இம்பெக்யூனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா அவங்கக்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லை, அப்போ ஏழ்மையை வந்து சொல்லுது, அதனால் புவர். சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறது. கன்சிடரபிள் அப்படின்றது ஆன்சர். குறிப்பிட்ட அளவு, அந்த அளவு மேக்ஸிமம் அந்த அளவை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்றது பாதிக்கு மேலே இல்லை போதுன்றதுக்கு கொஞ்சம் மேலேன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இதோட இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செலெக்ஷன் போஸ்ட்டில் பார்த்தா எல்லா சினோனிம்ஸும் நம்ம பார்த்துறோம். அடுத்து நம்ம ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒன்று நம்ம பார்ப்போம். அண்ட் இஃப் பாசிபிள் இந்த வீக்கெண்டில் நம்ம வந்து இங்கிலீஷ்க்கான ஒரு மேரத்தான் போவோம். அதில் செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மேரத்தான் செஷனில். உங்களுக்கு ஏதாவது இதில் இருந்து சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அதில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனும் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.